Morning, Good morning, sir. Good morning, sir. morning. Sir. அனைவருக்கும் Good morning, sir. Morning, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கும். சரி, ரைட். நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு Recording in progress. 27 seconds. Sir, 27 seconds. கட்டிடம் ஒன்றை கட்டுவதற்காக 10 பேர் வரிசையில் நிற்கின்றனர் என்று செங்கற்களை பரிமாறுகின்றனர். ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் கல்லை பரிமாற்ற 3 செகண்ட் எடுத்தது. எனின் முதலாவது ஆளிடமிருந்து 10வது ஆளிடம் கல் சென்றடைய எடுக்கும் நேரம். வெளியே மெசேஜ்லையும் போடுங்க. கொஞ்சம் யோசிக்கணும். சரியா பிள்ளைகள் இதற்கெல்லாம் கரை நேரம் எடுக்கக்கூடாது. பாருங்க, ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆள் கல்லு மாறணும். அப்ப இதுல இருந்து நாங்கள் தூண் இடைவெளி கணக்கு மாதிரிதான் இந்த கணக்கு. தூண் இடைவெளி கணக்கு மாதிரி இதுதானே. ஒரு ஆளுகிட்ட இருந்து மற்ற ஆளுகிட்ட மாறைக்க இடையக்க 3 செகண்ட் எடுக்குது. இந்த அவர்கிட்ட இருந்து மாறைக்க அடுத்த 3 செகண்ட் எடுக்குது. அப்ப 3 பேர்கிட்ட மாறைக்க 2 தடவை மாறும். 3 பேரிடையே மாறைக்க 2 தடவை மாறும். அந்த தூண் கணக்கு மாதிரித்தான் இடைவெளி கணக்கு பார்த்தா சரி. அப்போ 10 பேருண்டா 9 தடவை சம்பவம் நடக்கும். உண்மையிலையோ 3 ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து மாற என்ன செய்யும்? 9 தடவை மாறும். அப்ப ஒரு தடவைக்கு 3 செகண்ட் படி 9க்கு மெத்தின 9 27 செகண்டுக்கு எங்க போய் சேரும்? 10வது ஆள்கிட்ட போவார். சரிதானே? தூண் கணக்கு தான், வரிசையும் தூண் கணக்கு. நீங்க 10 நிமிடம் மட்டும் போறீங்க. 10 பேர் வரிசையில மாறுதுன்னா 3 செகண்ட் போட்டு 30 யோசிக்காமல் விட முடியும். சரியா? ரைட். இன்றைக்கு நாங்கள் மீட்ட எல்லாம் திரும்பி பார்க்க போற விடியம் பாருங்கோ. பின்வரும் சேவைகளை பெறுவதற்கு முதலில் செல்ல வேண்டிய இடங்கள். முதலில் செல்ல வேண்டிய இடங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிதானே? ரைட். இது மீட்டல் பிள்ளைய திரும்பி பாருங்கோ. முதலாவது மதிவிட அத்தாட்சி பத்திரம். என்ன சமான்?
மதிவிட அத்தாட்சி பத்திரம் பெறுவதற்கு யாரிடம் போகணும்? கிராம சேவையாளர் அலுவலகம் ஜிஎஸ்ட போய் கேட்கணும். இப்ப சொல்லுவாங்க மதிவிட அத்தாட்சி பத்திரம் என்றா என்ன? கிராம சேவையாளர் அலுவலகம். மதிவிட அத்தாட்சி பத்திரம் என்றால் என்ன? சார், நான் ஒரு கிராமத்துல வசிக்கிறேன் என்று உறுதிப்படுத்துறேன். நம்ம இருக்கிற இடத்தை உறுதிப்படுத்துறேன். உறுதிப்படுத்துறது சரிதானே? நாங்கள் இங்க வசிக்கிறோம் என்றதை உறுதிப்படுத்துறது. இப்ப பாருங்க, நீங்களே இப்ப வளர்ந்து பெரியாக்கள் ஆயிட்டியது, அரசாங்க வேலைக்கு போறீங்க. போக அங்க கொண்ட இன்டர்வியூல உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. நேர்முக பரீட்சை நடக்கும். உங்களோட முன்னால எழுதி போட்டு உங்களோட எக்ஸாம் பேப்பர்கள், ரிசல்ட்டுகள், எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்ப்பீங்க. கேட்கறான் பிள்ளைகள், நீங்க எந்த ஊர்ல நீங்கள் ஒரு முகவரி போடுவீங்க இல்லை, நான் இந்த இடத்துல வசிக்கிறேன் என்று சொல்லி முகவரி போடுவீங்க. அந்த இடத்துலதான் வசிக்கிறீங்களோன்றதை உறுதிப்படுத்துறது யார்? ஜிஎஸ், கிராம சேவையாளர். சரியோ? அப்ப அது எங்க வரும்? கிராம சேவையாளர்கிட்ட தான் போய் முதல்ல போய் அந்த அலுவலக பெற வேண்டும். மதிவிட அத்தாட்சி பத்திரம். ரைட். அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ். நன்னடத்தை சான்றிதழ் சொல்லுங்க. அவன் நன்னடத்தை சான்றிதழ் என்னண்டிப்ப? நன்னடத்தை சான்றிதழ் உங்களை பற்றி நற்குணங்கள். நற்குணங்கள். இப்ப நான் சொல்றேன் என்னண்டா, நீங்க வளர்ந்த பெரியாக்கள் கற்பனை பண்ணுங்க. நீங்க இப்ப 22, 24 வயசு இருக்கிறீர்கள். உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு போறீர்கள். எல்லாம் படிக்க இடத்துல பிறந்தீங்களா, இவ்வளவு காலமா எங்க படிச்சீங்க, அது சம்பந்தமா என்ன அவருக்கு தெரியும்? ஜிஎஸ்க்கு சொல்லுங்க. நன்னடத்தை என்னடா பிள்ளைய பாருங்க, நீங்க வேலைக்கு போக நீங்கள் நல்ல குணநலம் உள்ளவர்கள், நல்ல பிள்ளைகளாக தான் ஊர்ல வசித்தீர்கள். நன்னடத்தை, இவர் பிரச்சனை இல்லை, இவரை வேலைக்கு சேர்த்து கொள்ளலாம். நல்ல பழக்கம் உள்ளவர். சில நேரங்கள்ல ஒரு ஆளுக்கு எதிராக நீதிமன்றத்துல குற்றச்சாட்டு இடம்பெற்றிருக்கும், வழக்கு நடந்து கொண்டு இருக்கும். அவர் சமூகத்தில துர்நடத்தை உடையவராக இருப்பார். சட்டவிரோத செயற்பாடுகளால ஈடுபட்டவராக இருப்பார். அப்படியானால அரசாங்க வேலைக்கு சேர்க்கலாமோ? சேர்க்கலாது. அப்ப அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை, இவர் ஒரு நல்லவர் என்றதை உறுதிப்படுத்துறதா நல்ல நடத்தை உடையவர் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு வழங்குற சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ். அப்ப இதை பெறுகிறதுக்கு எங்க போகணும்? முதலாக நாங்கள் கிராம சேவையாளர் அலுவலகத்துக்கு போகணும். ரைட். இது தேசிய அடையாள அட்டை. ரைட். சொல்லுவோம், அவன் என்ன தேசிய அடையாள அட்டைன்னா? தேசிய அடையாள அட்டை அடையாள அட்டை. வடிவா கவனிங்கோ. பின்வரும் சேவை பொருட்கள் சேவைகளை பெற முதலாவதா இங்க போக வேணும் என்றார். இந்த சேவைகளை வழங்குறது வேற திணைக்களம். பாருங்க, அடையாள அட்டையை வழங்குறது ஆட்பதிவு திணைக்களம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம். இது முதல்ல பதிவு. இங்க ஜிஎஸ்டி போய் பதிஞ்சு கொடுத்தா தான் ஆட்பதிவு திணைக்களம் அனுப்பி தரும். இது எங்கட ஐசி, அடையாள அட்டை. சரிதானே? கடவுச்சீட்டு. அது என்ன கடவுச்சீட்டுண்டா? பாஸ்போர்ட். என்னது இது? வெளிநாட்டுகளுக்கு போவதற்கு பாஸ்போர்ட். என்ன சாவன்? வெளிநாடு போவதற்கு பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் என்ன? பாஸ்போர்ட். நீங்க வெளிநாட்டுக்கு போக போறீங்க. சரி, எங்களுக்கு இங்க இலங்கையில வேலை வேண்டாம், நாங்க வெளிநாட்டுக்கு போய் உழைக்க போறோம் என்று முடிவெடுத்தீங்க.
அப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணும். அதான் பிள்ளைகள் கடவுச்சீட்டு. என்ன சாமான்? கடவுச்சீட்டு. இந்த கடவுச்சீட்டை வழங்குறத கடவுச்சீட்டை வழங்குறதா படிக்கிறாங்க முதல்ல. குடிவரவு குடியாய்வு திணைக்களம். குடிவரவு குடியாய்வு திணைக்களம். இல்லைன்னாவில கவனமா இருக்கும். சரியே. அப்ப அதற்கு விண்ணப்பிக்க போறது பிரதேச செயலகம். பிறப்பு இறப்பு திருமண பதிவேடு. பிறப்பு இறப்பு திருமண பதிவேடு. இங்க பாருங்க பிள்ளையாரு. சரி, ஒரு ஆள் செத்து போனார். என்னன்னு? ஒரு ஆள் செத்து போனார். அவற்றை வீட்டை போய் நாங்கள் எல்லாம் ஆளுது உளறி போட்டு வந்து பிறகு அவற்றை எட்டு செலவுக்கு எல்லாம் தேடி எல்லாம் போய் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்ப இவர் செத்து போனாருன்னு நாங்கள் உறுதிப்படுத்தியலாது. நாங்க போனாங்க செத்த விட்டு போறாங்க, மொழி கிடந்து கொண்டே கொளுத்தினாங்க, தாட்டாங்க, நாங்க செத்த விட்டு முடிவெடுக்கிறார். அவர் இறந்துட்டார் என்றதை உறுதிப்படுத்துறது பிள்ளைகள் என்ன வரும்? இறப்பு சான்றிதழ். என்ன வரும்? இறப்பு சான்றிதழ். அங்க ஓப்புல உன சொல்லுங்க பாப்போம். என்ன சான்றிதழ்? செத்து போறாருன்றதை உறுதிப்படுத்துறது என்ன சான்றிதழ்? இறப்பு சான்றிதழ். டெத் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. டெத் சர்டிபிகேட் தெரியும். பிறப்பை உறுதிப்படுத்து. இப்ப நீங்க போய் வேலைக்கு போறீங்க, போய்க்க சொல்லி உங்களோட பேர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வா. ஏன்னு கேட்டா உங்க பிறப்பை உறுதிப்படுத்தணும் கொண்டு வான்னா நீங்க கேட்குறது நான் பிறக்காமலே வந்து உங்களுக்கு முன்னால இருக்கிறேன், பிறந்தபடியா தானே என்று சொல்லலாமோ? இல்லை. நீங்க உங்களோட பிறப்பை உறுதிப்படுத்துறது பிறப்பு அத்தாட்சி பத்திரம். சரியோ? அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பிறப்பு அத்தாட்சி பத்திரத்துல நம்ம இருக்கிற இடம், பெயர், பெயர் நம்ம பிறந்த இருக்கும். ஆண்டு, எப்ப பிறந்த நீங்கள் திகதி இருக்கும். என்ன மற்றது எங்க பிறந்த நீங்கள் இருக்கும். அம்மா அப்பாட பெயர் விவரம் இருக்கும். சரிதானே? சமயம் இருக்கும், எந்த மதம் உண்டு, இப்படி கொஞ்சம் தகவல்கள் எங்களுக்குரியது இருக்கும். சரிதானே? அவ்வாறு அடுத்தார்கள் கல்யாணம் கட்டி கையில குழந்தையோட வந்து நிற்பினோம். எங்கள் திருமண பதிவு சான்றிதழ் வரும். அப்ப நீங்க திருமணம் செய்ததை உறுதிப்படுத்தும் கொண்டா என்னதை காட்டணும்? கல்யாணம் கட்டி போட்டு பிள்ளைமை கையில இருக்கு பாருங்க, கட்டாமல் வந்த பிள்ளை போனாங்க கேட்பினோம். இல்லை. திருமண பதிவு புத்தகம் வேற, திருமண பதிவு புத்தகம் இல்ல திருமண பதிவு சான்றிதழ் தேவை. சரிதானே பிள்ளை? ஒவ்வொரு விடயத்துக்கும் ஆவணம் தான் உறுதிப்படுத்தும். சரியே. அதுக்கெல்லாம் பிரதேச செயலகம் போகும். உங்களோட பேர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு ஒருக்கா போய் பாருங்க பிள்ளைகள். ஒருக்கா பேர்த் சர்டிபிகேட் போங்கோ. அதுல வாசல்ல நிற்பினம் பதிவு செய்து போட்டு ஒன்றும் நாங்கள் போர் நிரப்ப தேவையில்லை. காசை கட்டி விட்டு 1/2 மணி நேரத்துல உங்களோட பேர்த் சர்டிபிகேட் ரெடிவிடும். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருப்போம். ரைட். வாக்காளரை பதிவு செய்தல். என்ன வாக்காளரை பதிவு செய்யணும்? வாக்காளராக பதிவு செய்கிறது. கிராம சேவையாளர் அலுவலகத்தில் அந்த பதிவு போய் எங்க விண்ணப்பிக்க வரும். தேர்தல் நடக்கும் வேண்டாம். தேர்தல்ல நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு எங்களை பதிவு செய்யறதுதான் அந்த இடம். ஓட் போட போறோம். சரியோ? அப்ப வாக்காளரை பதிவு செய்யறதுக்கு கிராம சேவையாளர் அலுவலகத்துக்கு போக வரும். சரிதானே? நீங்க 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை கிடைக்கும். சரியா? ரைட். சாரதி அனுமதி பத்திரம். என்ன புள்ளியல் சாரதி அனுமதி பத்திரம்? கார் ஓட்டுறவங்க, வீல் ஓட்டுறவங்க. சாரதி அனுமதி பத்திரம் என்ன? லைசென்ஸ். லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ். அந்த சாரதி அனுமதி பத்திரம் வச்சு கொண்டுதான் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஓடலாம். எனக்கு வாகனம் ஓட அனுமதி இருக்கு தெரியும் என்றதை உறுதிப்படுத்துறது சாரதி அனுமதி பத்திரம். சரியான? அதுக்கு பிரதேச செயலகத்துக்கு போகும். இப்ப நீங்களாம் 18 வயசு ஆகின உடனே நீங்க முதலாவது தேடுற பொருள் இதான் முடியாது. வளர்ந்து பெரியாக்களாய் விட்டிய மூட்டை செய்யலாம் வேண்டியவில்லையோ.
ஏன்னா பொம்பளை பிள்ளைய சூட்டி ப்ளஸர் எல்லாம் வேண்டி சும்மா தலைமையில உங்களுக்கு ஒரு பறக்க பறக்க ஓடுவியல இல்லை. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஸ்டைல் வந்துடும். அப்ப முதலாவது திருப்பது இந்த சாரதி அனுமதி பத்திரம். சரியோ? ரைட். அதுக்கு பிரதேச செயலகம். வாகன வருடாந்த அனுமதி பத்திரம். அது என்ன உள்ள வாகன வருடாந்த அனுமதி பத்திரம். சொல்லுங்க. புகை செட் பண்றது. இல்ல இல்ல இல்ல. நாங்கள் டாக்ஸ் என்ன இன்சூரன்ஸ் கார்டு. இன்சூரன்ஸ்ல டாக்ஸ் இது வருடாந்த அனுமதி பத்திரம். அது என்னண்டா பிள்ளைகள், நாங்கள் இந்த இலங்கையில நான் வாகனம் பாவிக்கிறோம் என்று சொன்னா அதை பாவிக்கிறதுக்குரிய அனுமதி அரசாங்கம் ஒவ்வொரு வருடம் திருவண்ணாமலை இந்த ரோட்டு இந்த வாகனத்தை நீங்கள் இலங்கையில பாவிக்கலாம் என்று சொல்லி அந்த அனுமதி. அதோட அரசாங்கம் போட்டு கொடுத்த ரோட்டில தானே நாங்கள் ஓடுறோம். என்ன அந்த அரசாங்கத்தின் நீதியைத்தானே நாங்க பயன்படுத்துறோம். அப்ப அந்த செலவுகளுக்கு எல்லாம் சேர்த்தா அந்த டாக்ஸ் கட்டுறது. சரியோ? வருடாந்த வாகன வருடாந்த அனுமதி பத்திரம். சரியோ? அப்ப நாங்கள் மோட்டர் சைக்கிள் ஓடுறாங்க எல்லாம் ஒரு வருஷம் 600-700 காசு கட்டுறோம். இப்ப கட்டிட்டு தான் அந்த ரோட்டை யோசனைப்படுத்துறோம். எவ்வளவு ஆவணம் எடுக்க ஒரு மனிதரா வாழுகிறதுண்டா பிள்ளைகள், இவ்வளவு ஆவணம் எடுக்க வேண்டி கிடக்கின இல்லைதான். இதை விட ஆதிவாசிகளா இருந்துட்டு போயிடலாம் பேசாமல ஒண்ணு. ரைட். தபால் அட்டை கணக்கு சமுர்த்தி நிவாரணம் பிள்ளைகள். ஐயோ பிள்ளைகள் சமுர்த்தி நிவாரணம் எங்க போவியல்? சமுர்த்தி ஆபீஸ் இருக்கும் தெரியுமோ எல்லாருக்கும்? மஞ்சள் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க தேசம் முழுவதும். சரியே? ரைட். இந்த குறைந்த வருமானம் உள்ள ஆட்கள் அவன் வாழ்க்கை செலவு ஈடு செய்யறதுக்காகத்தான் இந்த சமுர்த்தி வங்கி இருக்குது. அதை சமுர்த்தி சரியோ? ரைட். புதிய வாகனங்களை பதிவு செய்தல் எங்க போகணும்? பிரதேச செயலம். இப்ப 18 வயசு ஆயிடுது. சூட்டி பாப்பா எடுத்துட்டியல், என்ன மோட்டர் சைக்கிள் எடுத்தாச்சு, என்ன எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறியல்? சும்மா ஓடியலாதானே. அதுக்கு நம்பர் பிளேட் எடுக்க வேணும், பதிவு செய்ய வேணும். அப்ப எங்க போகணும்? பிரதேச செயலத்துல கொண்டே பதிவீங்க. சரியோ? ரைட். அப்ப இவ்வளவும் முதலில நாங்கள் செல்ல வேண்டிய இடங்கள். அப்ப இத பாருங்க. அடுத்த கட்டமா நாங்கள் யார வழங்குறதுன்றதையும் பிறகு பார்ப்போம். சரியே? ரைட். ரைட். இப்ப சொல்லுவோம், இவ யாராக்கள்? மின்சார சபை. என்ன செய்யணும் பிள்ளைகள்? இவ என்ன சேவைய மக்களுக்கு வழங்கினோம்? மின்சாரத்தை தருவோம். இவை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. இதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு பேர் பாடமாக குழப்பம் மட்டும் சொன்னால் திரும்ப திரும்ப இந்த பேரை சொல்லி பழகுவோம். தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. இது என்ன செய்வினோம்டா, தண்ணி குடிநீர பைப்பில வீடுகளுக்கு வழங்குறது இருக்குல்லோ, அதுதான் இவை இந்த சேவை. சரிதானே? அதுவும் இவை இந்த சேவை. கொழும்பு போன பெரிய நகர்ப்புறங்கள்ல கொடுத்த தண்ணியை நாங்க குளிச்சு போட்டு கழிவு தண்ணியா வழியில் அனுப்புவோம். எல்லாம்
அதையும் கொண்டே கழிவு வாய்க்கால்ல விடுறதும் வேண்டாமையில வடிகால் அமைப்பு சபை. சரிதானே? நாங்கள் எவ்வளவு தண்ணிக்கு காசு கட்டுறோமோ அதே அடிப்படையாக கொண்டு வடிகால் கழிவு தண்ணியை வெளியில அகற்றத்துக்குரிய காசு மர விடுவாங்க. சரிதானே? அப்ப என்னென்ன வரும்? அப்ப எல்லா இடமும் இல்ல, கிராமப்புறங்கள்ல எல்லாம் தண்ணியை கொண்டு விட தேவையில்லை, அது காணிக்குள்ளேயே காஞ்சி போயிடும். குடிநீர் வழங்கல் என்ன? தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. இது யாருக்குள்ள எஸ் மாதிரி கொடுக்குறது? ஆறாவது இவர் ஸ்ரீலங்கன் டெலிகாம். டெலிகாம். ஸ்ரீலங்கா டெலிகாம். ஓகே இல்லாம இது என்ன செய்யணும்? தொலைபேசி சேவை. வசதிய செய்கிறார்கள் இவர். சரிதானே? தொலைபேசி வசதியை தொலைபேசி வசதி. இது அஞ்சல் இலங்கை அஞ்சல் திணைக்களம். இவ என்ன செய்யறது? தபால் சேவைய வழங்குறது. அஞ்சல் திணைக்களம். பாருங்க, இதுக்கு ஒரு சிம்போல பாருங்க. அதுல புரியிட்ட ஒரு புறா உண்டு, கடிதத்தை வாயில கடிச்சு கொண்டு போய் என்ன செய்யுது? கொண்டு போற மாதிரி உருவம். இது யாராக? இலங்கை மத்திய இலங்கை மத்திய வங்கி. மத்திய வங்கி. இலங்கை வங்கி என்ன? இலங்கை வங்கி. சரியா? பாருங்க, இதுல இருக்கிற பெற்றார்களுக்கு அன்பான வேண்டுகோள், இவங்களுக்கு நீங்க புத்தகம், பேங்க் புத்தகம் திறந்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திறந்து ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணி கூட ஸ்காலர்ஷிப் காசு எடுக்கிறதுக்கு நீங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கறது இயன்ற வரை பிஓசி நம்பரை கொடுக்கும். சரிதானே? இயன்ற வரை பாருங்க, ரெக்கார்டிங்ல இதுல நிப்பாடி தான் கிடைக்கும். அப்ப இது இல்ல பண கொடுக்கல் வாங்கல் செய்யற இடம் வங்கி. சரிதானே? வங்கி பொதுவா போட்டுக்கிறாங்க. ரைட். இதுதான் பிள்ளைகளை என்ன சாமான் இது? குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம். குடிவரவு குடியகல் திணைக்களம். சரிதானே? எல்லாம் பதிவு செய்கிறது, கடவுச்சீட்டை வழங்குறது. பிள்ளைகள் பாருங்கோ, நிறைய இடங்கள்ல இந்த குடியகழ்வுக்கு இந்த இல்லைன்னா போட்டு எழுதுறாங்க. குடியகழ்வு திணைக்களம் என்று. அது பிள்ளைய கவனமா இருங்க. குடி அகழ்வு வர்றதும் குடி அகழ்றதும். இது அகழ்வு கிடக்கு. இது என்ன சாமான்? இது ஐடென்டி கார்டு, தேசிய அடையாள அட்டை. ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம், தோட்ட ஆட்பதிவு திணைக்களம் என்று சொல்றது. ஆட்பதிவு திணைக்களம் ஐசி வழங்குறது. இது என்ன சாமான்? இது தேர்தல்கள் செயலகம். இங்க எலெக்ஷன்கள், வாக்காளர் தேர்தல் வைக்கிறது எல்லாம். இது இலங்கை போக்குவரத்து சபை. என்னத்தை செய்யணும்? பஸ் சேவையை கொடுக்குது. போக்குவரத்து சேவையை வழங்குறாங்க. சரிதானே? ரைட். இத பாருங்க, என்னண்டு வாகன அனுமதி பத்திரம். டிரைவிங் லைசன்ஸ், சாரதி அனுமதி பத்திரம். இத வழங்குறத மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம். சரிதானே? இது
போலீஸ் போலீஸ். போலீஸ் சிம்போலுகளை பார்த்து கொண்டு வாங்க, இந்த குறியீடுகளையும் விலங்கு இதெல்லாம் பார்த்து கொண்டு வாங்க. என்ன போலீஸ் அறிக்கை, போலீஸ் அறிக்கை போட்டுறா போலீஸ் திணைக்களத்துக்கு போவோம். போலீஸ் திணைக்களம். சரியே, ரைட். இப்ப உங்களுக்கு பிள்ளைகள் உதாரணத்துக்கு எல்லாத்தையும் உங்களை தான் உதாரணம் காட்ட வேண்டிக்கிறாங்க, வேற வழி இல்லை. சரியே, இப்ப நீங்கள் பாவிச்சு கொண்டது ஐசி வந்து துளைஞ்சு போச்சு, அடையாள அட்டை துளைஞ்சு போச்சு, அல்லது நீங்கள் ஓடி திரிகிற மோட்டார் சைக்கிளின் நம்பர் பிளேட் எங்கேயும் கலந்து விழுந்து போச்சு. அப்ப இதுக்கெல்லாம் நீங்கள் போய் உடனே விண்ணப்பிக்கலாம். இந்த ஐந்து துளைஞ்சு போச்சு, இன்னொன்று விண்ணப்பிக்க போற கொண்டு வாங்கன்னு கேட்கலாது. நம்பர் பிளேட் காட்டு விழுந்து போச்சு, புது நம்பர் பிளேட் வாங்கன்னு கேட்கலாது. அதுக்கு என்ன செய்ய வேணும்டா, போலீஸ்ல போய் நாங்கள் இந்த நம்பர் பிளேட் துளைஞ்சு போச்சு, இந்த பிரச்சனை எனக்கு ஒரு நம்பர் பிளேட் எடுக்க வேணும், போலீஸ் அறிக்கை தான் ஆகணும்னா போலீஸ் அதை விசாரிச்சு போட்டு ஒரு அறிக்கை ஒன்று தருவாங்க, போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று. அதையும் கொண்டு போனா தான் விண்ணப்பிக்கலாம். சரிதானே? அப்ப அது போலீஸ் அறிக்கை. நிறைய விடயங்களுக்கு போலீஸ் அறிக்கை தேவையா? சரிதானே? ரைட். இப்ப பிள்ளைகள் இனி இனி இதுல எல்லாம் திரும்பி படிக்க இயலாது. நாள் நெருங்கி கொண்டு வருது, படிக்கிற டைமே முழுக்களையும் பார்த்து முடிச்சிருவோம். சரியா? ரைட். அண்டையார் கேள்வியில இதே கேள்வி படிச்சு நாங்கள், ஆனா அந்த கொஞ்சம் சங்கடப்பட்டபடியே திருப்பி அந்த கேள்வி இன்னும் இலகுபடுத்தி போட்டு இதில் ஒரு தெளிவு வரணும்ன்றதுக்காக இன்னைக்கு நாங்கள் இந்த கேள்வியை தான் திருப்பி பார்க்க போறோம். எல்லாரும் படிவா பாருங்க, பார்த்துட்டு செய்துட்டு இப்படியே போடுவோம்க்கா. கேட்ட கேள்வி என்ன? வெள்ளை நிற கொடிகளின் எண்ணிக்கை தான் கேட்டது. சரி, ரைட். இந்த கணக்கை நான் விளக்கப்படுத்தி விட அடுத்த கணக்கை நீங்களே செய்யுங்க, பிள்ளைகாரோ தெளிவு பெறணும். இதுல ஒரு நிரையில் வெள்ளை, சிவப்பு, பச்சை என்ற நிற ஒழுங்கில் 40 கொடிகள் நடப்பட்டுள்ளன. இதன்படி இந்நிரையில் உள்ள வெள்ளை நிற கொடிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க. இதுதானே, வெள்ளை, சிவப்பு, பச்சை 3 கலர்ல தான் தந்துடுறாங்க. ஒழுங்கு வந்து 3 பாருங்க, வெள்ளை, சிவப்பு, பச்சை. அப்ப இந்த வெள்ளை, சிவப்பு, பச்சை என்று சொன்னா 3 கொடி தந்துருக்கண்டா. சரியே, இதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க. இந்த 40 நீங்கள் எப்படியோ 3ஆல பிரிக்க வேணும். 3ஆல பகுத்தீங்கள் என்றா சரிதானே, 13 வருது. இந்த மிகுந்த இந்த 13 வந்து இல்லாத கொடியும் சமனாக இருக்கும், அதை மறந்துடாதேக்கோ. இந்த 3 கலரும் 40ஆல பிரிச்சா பிரிபட்டு வாரவர் சமனாக இருப்பார். இந்த மிகுதியா வாரவர் தான் ஒன்று மிகுதியா வந்தா முதலாவதுக்கு வருவார். 2 மிகுதியா வந்ததுண்டா பிள்ளைகள், இதுலயும் ஒன்று 2ஆவது கொண்டு வரும். 2 மிஞ்சின கொடி, அதை வச்சுதான் கொடி எடுக்கிறது. சரிதானே? அப்ப வெள்ளை நிற கொடி பிள்ளைகள் 14. தெரியும், இதுதான் விஷயம். சரியே, மொத்த கொடி தந்தால் எத்தனை இருக்குன்னு தந்தா இந்த ஒழுங்க பாருங்க, வெள்ளை, சிவப்பு, பச்சை. ஓகே, 3 வகையான கொடி இருக்கு. அப்ப 3ஆல
வகுத்து விட்டா மூன்றும் சம அளவில் இருக்கும். மிஞ்சின ஒன்றுதான் இந்த கொடி. அப்ப இந்த கொடியில தான் கேட்பாங்க 40வது கொடியின் நிறம் என்னன்னு கேட்டா, அப்ப 40 கொடிகள் நடப்பட்டுள்ளது, கடைசி கொடியின் நிறம் என்னன்னு கேட்டா, இந்த மிகுதியா வாரவர் தான் எத்தனையாவது வாராரோ அந்த கொடியா இருக்கும். சரி, ரைட். இப்ப இனி அடுத்த கேள்வி சடாரன்னு செய்யுங்க போதுமாவ. ரைட், செய்யுங்க பாப்போம். வெள்ளை நிற கொடி 35 இருக்கு. சாரி, எத்தனை இருக்காம் இதுல? எங்க சுவிசேஷம் சொல்லுங்க. எத்தனை பேரும் என்னென்ன செய்கிறாங்க? ஜானஸ் சார் சொல்லுங்க. 13 சார். அது என்னென்ன செய்கிறது தீபாவளியை சொல்லுங்க. சார் 35 சார். அங்க 3 இடங்கள் இருக்கனால சார் 3ஆல வகுக்கணும் சார். ஓ, வகுத்தா 3ஆல வகுக்க சார் 11 சார். ம், பதி ம், மிகுதி 2 சார். ம். 11 2 கூட்டினா சார் 13 சார். பாத்தீங்களோ? இங்கதான் 12 நாங்க ஓட்டுருவோம். பாப்போமா? சரி, பாருங்க பிள்ளைகள். என்னன்னா இவ 35 கோடி தானே இருக்கு. அப்ப 35 நாங்க 3ஆல பிரிக்க போறோம். பிரிச்சா 11 வரும். 11 வந்து மிகுதி 2 வந்து அந்த 2ஐயும் சேர்க்கிறேன். எப்படி வரும் மிகுதி பாருங்க. 11 வந்தால் 2 கோடியும் வந்து முதலாவது 2ஆவது 2 மிச்சம் வந்தா 1 1 பிரிச்சு கொடுக்கணும். முதலாவது 2ஆவது 3 கடைசி வரைக்கும் மிச்சம் வராது. சரிதானே? 3 கடைசி வரைக்கும் மிகுதி வராது. அதே 3ஆல பிரிச்சா 3 மிச்சம் வராது. அப்படியே சைபர்ல வரும். மிச்சம் பெறாட்டி கடைசி கொடியன்னு படிக்கிறாங்க. அப்ப இதுல பாருங்க, சிவப்பு 12, நீலம் சிவப்பு 12, வெள்ளை 12, பச்சை வந்து 11 கோடி. சரிதானே? மிஞ்சுறதுகளை இப்படி சமனாக ஓட்டா பிரிச்சு கொடுத்து விட்டா சரி. சரிதானே? ரைட். அப்ப ரைட். இப்ப இதே கணக்கு தான் அன்னைக்கு பாத்துறாங்க. ரைட். எங்க திருப்பி பாருங்க, இந்த கணக்கை பாருங்க. எப்படி 50 கொடிகள் நடப்பட்டுள்ளன. 50ல 2 வெள்ளை, 3 சிவப்பு, 4 பச்சை. சரிதான்? பார்த்த கணக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கிறாங்க பாருங்க. 2 வெள்ளை, 3 சிவப்பு, 4 பச்சை. 2 பிள்ளைகள், நீங்கள் இத 3 கலர் 3ஆல வகுக்க கூடாது. இந்த ஒழுங்குமுறையைத்தான் பார்க்கணும். இதுல 9 கொடி இருக்கு. 9ஆல தான் பிரிக்க வரும். திருப்பி செய்வோமா? பிரிச்சுட்டு இருக்க முடிய போறோம் எல்லாரும். அஸ்வியன் புரிஞ்சு கொள்றீங்களா? கதைக்கோடுமா? செய்யுங்க.
இல்ல மாறி மாறி விட வருது உடைய பாருங்க. சரியா? என்ன பல மாதிரியும் போடுறீங்க எல்லாரும் கூட. ரைட். பாப்போம் எல்லாருக்கும் கழிவு இன்னும் பிரச்சனையா பாக்குறாங்க. இங்க பாருங்க பிள்ளைகள் இப்ப அப்ப என்ன செய்ய வேணுமெண்டா 50 இருக்குது. இந்த 50 எத்தனையால வகுப்பியல் என்ன 9ஆல வகுக்க போறோம். எங்க பாருங்க ஒழுங்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. ஒழுங்கா தான் பார்க்கணும். 3 கணக்கு பார்க்கக்கூடாது. அப்போ 50 9ஆல பிரிக்கிறதுனா பிள்ளைகள் 5 வரும். 9 45 மிகுதி 5 பேரும். அப்ப என்ன செய்வோம்டா இந்த 5ன்றது இந்த இதுல வர 5 முறை இருக்குதானே அவர் இல்லாததுக்கு சமனாக விடுவார். 5 5 5 5 5 வருவார். இந்த வெள்ளை 5 இந்த வெள்ளை 5 இந்த சிவப்பு 5 இந்த சிவப்பு 5 5 வருவார். மிகுதியா இருக்கிற 5 பேரும் யாருன்னு சொன்னா தொடக்கத்துல இந்த வாரம் 5 இருக்கு. இவரில் 1 2 3 4 5. அப்ப வெள்ளையில பாருங்க முதலாவது வெள்ளையில 6 இருக்கு. 2வது வெள்ளையில 6, 3வது கடவுள் சிவப்பில 6 6 6 வரும். வங்காள மிச்சம் 5 5 வரும். இதுதான் அந்த மிகுதியை பிரிச்சு கொடுப்பது. சரி இப்படி பார்த்துட்டு வெள்ளைதானே கேட்டுக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தான் வெள்ளை கொடி. வெள்ளையின் எண்ணிக்கை இவ்வளவு. சரியோ? ரைட். அப்ப எத்தனை வெள்ளை வருது? 12. இதுதான் வெள்ளை விஷயம். இதே மெதட்ல சில வேளை உங்கள்ட்ட உள்ள பச்சை கொடி எத்தனைன்னு கேட்கலாம். ஓப்பன்ல விடுறேன். இப்ப சொல்லுங்க பச்சை கொடிகள் எத்தனை? ஓப்பனா பச்சை 20 சிவப்பு 20 சார். சிவப்பு சார் 18. அப்ப இந்த கேள்விய சிவப்பு கொடி எத்தின பச்சை கொடி எத்தின நீல கொடி எத்தினு கேட்டா நீங்கள் கூட எழுதலாம். அப்ப இந்த மெதட்டை மறந்துடாதேங்கோ. பிரிச்சு பாருங்கோ. பிரிவர அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் சமனா வரும். மிகுதியை என்ன செய்யுங்கோ முதலாவதுல இருந்து ஒவ்வொன்று ஒன்றா கொடுத்து கொண்டு வாங்கும். சரியா? ரைட். இப்ப நான் இதே விஷயத்தை தான் திருப்பி வாரம் பாருங்க. அப்படியா பாருங்க. சரியா? ரைட். இதான் பிள்ளைகள். இதுல உங்களுக்கு அடுத்த கேள்வி எப்படி வாரன்னு சொன்னா அந்த கிழமை கணக்கு அன்னைக்கு படிச்சினாங்கல்லானே என்ன வருடத்தின் முதலாவது நாள் புதன்கிழமை எனில் முதலாவது நாள் என்ன வருடம் ஒன்றில் முதலாவது நாள் புதன்கிழமை எனில் 85வது நாள் என்ன கிழமை என்று கேள்வி கேட்டாட்டே கொஞ்சம் கேள்வி செய்தனாங்க. இதே கேள்விதான் புள்ளி அதுவும். அப்ப முதலாவது நாள் புதன் என்றா நாங்கள் என்னென்று போடுறோம் ஓடர் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாயில போய் முடியும். சரிதானே? முதலாவது புதன் என்றா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாயில போய் முடியும். அதுதான் ஒழுங்குமுறையா இருக்கும். அந்த வருடத்தின்குள்ளா இப்படிதான் பயணிச்சு கொண்டு போகும். முதலாம் தேதி புதன் என்றோட 85வது நாளை என்னன்னு கேட்டா நாங்கள் 85 என்ன செய்வோம்? எத்தனை நாள் சொல்லுவோம். இப்போ உள்ள ஒரு கதைக்கும் எத்தனை நாள் வகுப்பியல் 7 நாள் தானே. 7 எத்தனை பேரும் 7 1 7 பஞ்சாயத்துல 1 15 7 14 மிச்சம் 1 வரும். சரியோ மிச்சம் பாருங்க 1 ரைட். ஓகே. அப்ப 12 பேரும். அப்ப இந்த கணக்கு என்னன்னா எல்லா நாளும் 12 12 வரும். எல்லா நாளும் 12 12 12 வரும். மிகுதியா அந்த 1 வந்து முதலாவது நாளா இருப்ப. அப்பதான் கேள்வி வரும். முதலாம் தேதி புதன்கிழமையில்
அதில் முதல் 85 நாட்களிலும் உள்ள புதன்கிழமைகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்டா இதுதான் முதல். அப்போ அந்த முதல் 85 நாட்களிலும் உள்ள செவ்வாய்க்கிழமைகளின் எண்ணிக்கை எத்தனை? சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைகளின் எண்ணிக்கை 12. 12 இருக்கும். இப்ப புரிந்து கொண்டீர்களா எல்லாரும்? ஓம் என்ன இனி கிழமை ஊழல் கணக்கு வந்தாலும் விளங்க இல்லையோ? ரைட். நான் அந்த அடுத்த இதுல வச்சுட்டு ஆரம்பேன். அந்த ஸ்லைட்டோட தான் ஆரம்பிச்சு. இப்ப இதுக்கிட்ட வெயிட் பண்ணும்போது இருக்கலாமா? ரைட். குழம்ப வேண்டாம் ஜாஸ்தியா தான் இல்லாங்க கேள்வி. இதை முடிச்சுக்கணும். ரைட். இந்த கேள்வியை பாருங்க. விலங்கேலி என்றார்கள் சொல்லுவோம். போயிடாதீங்க. அதே கேள்விதான் முதல் கேள்வி களம் வந்தது. இது காசை போட்டு தந்துறாரு. இந்த கேள்விகள் நாங்கள் படிக்கலைன்னு தேடி வித்தியாசமானதெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார். உங்களை பதப்படுத்தி எடுக்கிறதுக்காக அப்ப படிவா செய்யும் உதவி. ஓகே. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். முதலாவது ஓபுலவுடன் நடுவில உள்ள இலக்கம் இரண்டு கேட்டா என்ன செய்வியல்? நடுவில உள்ள இலக்கம் காணண்டா அந்த 43 கூட்டினால் 44 44 இரண்டால பெருக்கணும்.
ரைட் 44. ரைட் பாருங்க, நடுவில உள்ள இலக்கம் காண்றதுண்டா நிச்சயமாக பிள்ளைகள் ஒற்றை எண்ணுக்கு தான் நடுவில உள்ள இலக்கம் காணலாம். நடுவில் உள்ள இலக்கம் இப்ப நடுவில் உள்ள இலக்கம் காட்டுறதுக்கு என்ன செய்யறதுன்னா இவரோட ஒன்றை கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சு விட்டா சரி, நடுவில் உள்ள இலக்கம் வரும். இல்லை என்ன செய்வாங்க, 43 பிள்ளைகள் 43 2ஆல பிரிச்சோம்னா 43 2ஆல பிரிச்சா 21 முன்னுக்கு இருக்கும், பின்னுக்கும் 21 இருக்கும், நடுவில் ஒன்று இருக்கும். அவர் தான் நடுவில் உள்ள இலக்கமாய் இருப்பார். அப்ப 21க்கு அடுத்தவர் 22 தான் நடுவில் இருப்பார். பாருங்க, நடுவில் உள்ள அங்காலம் 21 இருக்கு, இங்காலம் 21 இருக்கு. அப்ப நடுவில் உள்ளவர் 22. அதை சுலபமா கண்டுபிடிக்கிறது ஒன்றை கூட்டி போட்டு பாதியாக்கி விடுவோம். 43 நடுவில் உள்ள இலக்கம் பண்ணா நீங்க ஒன்றை கூட்டிட்டு பாதியாக்கினா 22 வரும். அப்ப இதுல கேட்டுகள் இருக்கு தினமுள்ளது தானே. 43 நாணயங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்படி இதுல உள்ள மாதிரி அப்படி 5 2 1 ரூபா 10 ரூபா, 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 10 ரூபா, 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா 10 ரூபா, இப்படியே வரிசைக்கு இந்த ஊடர்ல அடுக்கி கிடக்கு. சரிதானே. இப்ப அடுக்கி கிடந்தா இப்ப நாங்கள் பிள்ளைகள் இந்த கேள்வி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம், வடிவா பாருங்க. 43 நாணயம் என்றா ஒவ்வொன்றும் எத்தனை ரூபா காசு கிடக்குது, எத்தனை குத்தி இருக்கு. 5 ரூபா குத்தி எத்தனை, 2 ரூபாய் எத்தனை, 1 ரூபாய் எத்தனை, 10 ரூபாய் எத்தனை சொல்லுங்க பாப்போம். 5 ரூபாயில் எத்தனை இருக்குது? சார் ஆ, 5 ரூபாய் 11, 2 ரூபாய் 11, ஆ. 3 1 ரூபாய் 11, 10 ரூபாய் 10. ரைட், இங்க பாருங்க பிள்ளைகள். 43 என்ன செய்வியல்? 4ஆல வகுப்பியல். 43 4ஆல வகுப்பியல். 43 4ஆல வகுப்பியல் 10 வரும். 43 வரும். அப்ப 10 வார வழியே எல்லாத்திலும் 10 10 10 கிடக்கும். 5 ரூபாயில 10, 2 ரூபாயில 10, 1 ரூபாயில 10 ரூபாயில 10 கிடக்கும். அப்ப இந்த 3 காசு போச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியல? இப்ப 5 ரூபாய் கொண்ட கொடுக்க வேணும், 2 ரூபாய் கொண்ட கொடுக்க வேணும், 1 ரூபாய் கொண்ட கொடுக்கும். 10 ரூபாய்க்கு வராது. 3 மிச்சம் பண்ணா 3 சமனா கொடுத்தாச்சு. சரிதானே. அப்ப இப்ப 5 ரூபாயில 11 குத்தி இருக்குது. இல்லையோ 5 ரூபாயில 11, 2 ரூபாயில 11, 10 ரூபாயில 11, 10 ரூபாய் குத்தில 1 ரூபாயில 11, 10 ரூபாய் குத்தியில 10 கிடக்கு. இதுதான் விஷயம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இனி கூட்டுகள்ல சரியான கூட்டு கேட்டு கிடக்கு. சரிதானே, கேட்டு கிடக்கு. இதுல இருந்து ஒன்றா பார்ப்போம். இங்கு 10 ரூபாய் நாணயங்கள் அதிகமாக உள்ளன. அப்படியோ கிடக்குது. 10 ரூபாய் நாணயம் அதிகமாக கிடக்கும். ஓபன் நடக்க சொல்லுங்க. முதலாவது கூட்டு வருமா? இல்ல சார். இல்ல, ஏன் 10 ரூபாய் அப்ப முதலாவது கூட்டு வராது. சரியே. அடுத்தது, இங்கு நடுவில் உள்ள நாணயம் 2 ரூபாய் ஆகும். அது இருக்கட்டும், அப்படியே பார்ப்போம். மூன்றாவது பாருங்க, இங்கு 5 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி 50 ரூபாய் ஆகும். சரியோ பிள்ளையோ? 5 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி பிழை. ஏன் பிழை? இந்த 55 ரூபாய் வரும். 55 ரூபாய் கிடக்குது. சரிதானே. ரைட். இப்ப பாருங்க, அப்ப இப்ப 2வது கேள்வி சரி ஒண்ணு பார்ப்போம். சரிதானே. அப்ப 43 காசுன்னா நடுவில உள்ளவர் 22வது காசு என்ன காசு? அதைத்தான் இப்ப கண்டுபிடிச்சு பார்க்கணும். சரிங்க, உறுதிப்படுத்துறது. அப்ப 22வது பிள்ளைகள் இந்த 4ஆல வகுத்து விட்டியல் இருந்தா கடைசியா உள்ளவர் இருவர். 4ஆல பிரிச்சா என்ன வரும்? 4 5 20. மிகுதி 2 வருகிறது. மிகுதி 2 வந்தா இது முதலாவது, 2ஆவதா வாரவர் தான்.
அப்ப நடுவில் உள்ள காசு 2 ரூபாய் புத்தி. இதுதான் சம்பவம். சரியோ? ரைட். பாருங்கோ, அந்த பூமாலையை தந்து போட்டு, கொடியை தந்து போட்டு, கலண்டர்ல கிழமையை தந்து போட்டு, இங்க காசை அடுக்கி போட்டு, இல்லாம ஒரு விடயம் தான். சரிதானே? அப்ப இனி வேற கேள்வி கேட்கலாம். 1 ரூபா நாணயங்களின் பெறுமதி யாது, இங்குள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி யாது என்று சொல்லி தாரமாறா கேள்வி கேட்கலாம். என்ன கேட்டாலும் விடையை தெளிவாக இருங்கோ. சரிதானே? நீங்க இப்ப சொல்லுமா, புரிந்து கொண்டீர்களா? கேள்வி விளங்குதா? மெதட்டு பிள்ளைகள் பாருங்க, ஏன் இந்த கேள்வியை தந்தனா உங்களுக்கு நிறைய குழப்பம் கொடுக்க வரும். இதுக்க வச்சு வேற வேற விதமா எல்லாம் கேட்பாங்க. அப்ப நாங்கள் இந்த முறையை தெளிவாக படிச்சுட்டோம்டா, நீ எப்படி கலந்து இருப்போம், நாங்க சிம்பிளா செய்து கொடுப்போம். 2 மரடியில 3 பேரும் ஓடும். அதுக்கு தான் சொன்னாங்க. சரிதானே? ரைட். இதையும் செய்யுங்க பாப்போம் பிள்ளைகள். இன்றைய பாடத்துல ரெக்கார்டிங் குரூப்ல போடுவேன். யாருக்கும் கேள்விகள் டவுட் வருதுன்னா திருப்பி அந்த வீடியோவை பார்க்கலாமா? இம்மலைக்கும் விட வந்திருக்கணும். ஒன்றுல இருந்து 20 வரைக்கும் எழுதி போட்டு கூட்டுப்படுது ஒரு நடக்கிறாங்க என்ன பண்ணுது. ரைட். விளங்கப்படுத்துறேன் பாருங்க. உள்ளே குறுக்க வழியை நேரடியாகவே சொல்லித்தாரேன் பாருங்க. பிள்ளைகளோட உதாரணம் தான் கணக்கு போடும்போது பாருங்க. உதாரணத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். 1ஆம் தேதி 1 ரூபா, 2ஆம் தேதி 2 ரூபா போடுவினம், 3ஆம் தேதி 3 ரூபா போடுவினம், 4ஆம் தேதி 4 ரூபா, 5ஆம் தேதி 5 ரூபா போட்டாச்சு. அப்ப இவ்வளவு காசு முட்டியலுக்கு கிடக்கு. என்ன அஸ்வின் 1ஆம் திகதியிலிருந்து 20ஆம் திகதி வரை அன்று என்ன திகதியோ அத்திகதிக்குரிய பணத்தை உண்டியலில் சேகரித்தார் எனின் 20ஆம் திகதி உண்டியலில் உள்ள பணம் யாது? அதே கடியத்தை கண்டிப்பா 5ஆம் தேதி வரைக்கும் போடுறது. 5ஆம் தேதி வரைக்கும் சேமிச்ச எவ்வளவு காசு வரைஞ்சிடும் பாப்பம். முதல் 4 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா கூட்டினா 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 ரூபா காசு கிடக்கும். இது 5 ரூபாய்டா கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுக்குரிய குறுக்கு வழி என்ன? அடுத்த எண்ணால பெருக்கி போட்டு பாதியாக்குறது. முக்கோண எண் படிச்சினாங்களோ, முக்கோண எண் அதுதான். அப்ப 20ஆம் திகதி வரைக்கும் எவ்வளவு காசு இருக்கும்டா, 1 2 3 4 5 6 7 8 9 10 20 வரைக்கும் சேர்க்க போறோம்டா. 20 21ஆல பெருக்கி போட்டு பாதியாக்கி விட்டீங்கன்னா சரி. 20 21ஆல பெருக்கி பாதியாக்கி விட்டா விடை வரும்.
சரியே, ரைட். இப்ப சொல்லுவா எவ்வளவு காசு வரும்? 20 21 பெருக்கி பாதி ஆக்கினா எவ்வளவு வரும்? 210. 210 ரூபாய். சரிதானே? ரூபாய். இங்க பாருங்க, ரூபாய் எழுதுக இங்க என்ன நம்ம ரூபாய் 210. சரிதானே? ரைட். அடுத்து என்னால பெருக்கியாச்சு, பாதியாக்கியாச்சு. நம்ம எவ்வளவு காசு வரும்? 210 ரூபாய். ரைட். ஏப்ரல் மாதம் முழுவதும் சேர்த்தா எவ்வளவு காசு வரும்? என்ன செய்வியல்? ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் ஒவ்வொரு ரூபாய் அந்த அந்தந்த தேதிக்கு காசு போட்டு செயல்படுது. எவ்வளவு காசு வரும் சொல்லுவாங்க? என்ன செய்ய வேணும்? செய்ய வேணும் முடலை மட்டும் சொன்னா காண முடியல. 32 பெருக்கி 2 பெருக்கி வர்றதை 2 பிரிக்கணும். ரைட். 30 பெருக்கி என்ன செய்ய வேணும்? 30 என்ன செய்ய வேணும்? 2000. அப்ப 30 பிள்ளைகள் என்ன செய்யலாம்? இந்த சைவரை தூக்கி பின்னுக்கு வச்சு போட்டு 3 3 3 9 930 பேர் அதை பாதியாக்கிட்டா சரியா? ரைட். நன்றி பிள்ளைகள், வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் நாங்கள் மீட்டல்களில் பெரும்பாலும் கவனம் செலுத்துறோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். 7வது வகுப்பு. ஓகேவா? ஜாஸ்மியா ஒரு கடையில் கேள்வி கேட்டது. Thank you, sir. ஜாஸ்மியா கேள்வி கேட்டது முழங்கையில் வந்த கேள்வி. அந்த கிழமை பாக்குறது என்ன? என்னன்னு சொல்லுங்க. கிழமை பாக்குறது. டக்குன்னு சொல்லி கொடுறேன். பள்ளிக்கூடம் போகணும்ல நீங்க கொடுப்பாங்க. ரைட். பாருங்க, ஒரு நாள்ல ஒரு எப்ப தொடங்குது கிழமை? ஒரு உதாரணத்துக்கு 1ஆம் தேதி புதன்கிழமை என்று சொல்லி நம்ம ஒரு வருடத்துல அந்த புதன்கிழமை எப்படி பயணிக்கும்? என்னென்று வரும்? புதன் வியாழன் 1ஆம் தேதி புதன்கிழமைன்னா எப்படி போகும் அந்த வருடம்? புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இல்ல போகும். என்ன யாஸ்னியா? ஒரு என்ன கிழமை? 1ஆம் தேதி புதன், 2ஆம் தேதி வியாழன், 3ஆம் தேதி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்ன்னு போகும். அப்பதான் ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார். சரிதானே? 85வது நாள் என்ன என்று கேட்கிறார். அப்ப கேட்டு அந்த வருடம் பூரா அப்படி போகுது. புதன் வியாழன் வெள்ளி செவ்வாய்ன்னு போனா 7 நாள் தானே. எப்படியோ கிழமைக்கு 7 பிரிக்க வேண்டி வரும். 7 பிரிச்சிங்களா? சரிதானே? 7 பிரிச்சா 7 1 7 15 இறக்கினா என்ன? 2 மிச்சம் 7 14 வகுத்தல் தெரியும் தானே. இந்த வகுத்தல் நான் சொல்லிட்டாரோ இல்லை, 1 மிச்சம் பெறுது. இந்த 2ஐயும் கவனிக்கும். வந்தா என்ன கருத்தா? 7 நாளும் 12 12 வரும். என்ன வரும்? 7 நாளும் 12 புதன் 12 வந்து கொண்டே இருக்கு. கடைசியா மிஞ்சி போய் இருக்கிறாள் தான் யாருண்டா? அப்படியே சுத்தி கொண்டு வந்து பேர்ந்தும் புதன்கிழமையில நிற்பேன். சரிதானே? 1 மிச்சம் வந்தா நீங்கள் புதன்கிழமை முதலாவது. 2 மிச்சம் வந்தா அதுக்கு 2 அந்த அதுக்கு ஒரு என்ன வரும்? புதன் வியாழன் வரும். 3 அப்படி ஒவ்வொன்றா மிச்சத்தை மிகுதியா வாரத நீங்கள் தொடக்கத்துல இருந்து ஒவ்வொன்றா போட்டு கொண்டு பாருங்க. எங்க கடைசியா முடியுதோ அதுதான் அந்த நாளா இருப்பேன். சரிதானே? அதுதான் அந்த நாள். இப்ப விளங்கணும். ரைட். சரிதானே? நீங்க செய்யுங்க. நாங்க பேருந்து இந்த கேள்வி போடுவோம். குழம்ப கூடாது. நான் ஈஸியா போட்டு விடுறேன். என்ன கட்டிக்காரி போட்டு வாங்க பிறகு இந்த படிப்பு மிச்சம். ஓகே பாய். ஓகே பாய்.
வேறு யாருக்கும் டவுட் இருக்கும் அதுல. ஓகே, போய் பள்ளிக்கு நேரம்